ஓகே மேடம், கூட்டணியோடு சேர்ந்து இருந்து திமுக கூட்டணியோடு சேர்ந்து இருந்தோம். நம்மளுடைய காங்கிரஸ் வந்து எடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னா, காங்கிரஸினுடைய வாக்கு சதவிகிதம் 10.80, 11%. பிஜேபியினுடைய வாக்கு சதவிகிதம் 11.08. ஒருவேளை உங்களை விட அவங்க கூடுதல் தொகுதியில் நின்னதுனால இந்த கணக்கு வந்திருக்குன்னு நாம் எடுத்துக்கலாமா? இல்லை பிஜேபி கணிசமாக தங்களுடைய வாக்கு சதவிகிதத்தை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தி இருக்குன்னு பார்க்கலாமா? பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாகம் 4 கோயம்புத்தூரில் ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு பூத்தில். இல்லை, அது எடிட்டட் பேப்பர். எடிட்டட் பேப்பர். அது 101 ஓட்டு. அது யாரோ ஒருத்தங்க 101 ஓட்டு வாங்கியிருக்காரு. சரி, இருந்தாலும் ஒரு மாநில தலைவர் தான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அங்கே ஒரு எம்எல்ஏவும் இருக்காங்க. அந்த அம்மா வந்து பாஜகவோட மகளிர் மோர்ச்சாவோட தேசிய தலைவியாகவும் இருக்காங்க. பெண்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் வாய்த்திரவா ஒரு மௌனியாக இருப்பாங்க. ஆனால் பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூக்கெல்லாம் கூட அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த மகளிர் காவல்துறையை சார்ந்தவர்களை அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட தொகுதியிலேருந்து அவரால் ஏன் ஜெயிக்க முடியல? உண்மையாகவே கணிசமாக அவர்களுடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருந்தா ஒரு மாநில தலைவர் ஆனவராவது ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியல. இவங்க நிறைய இடத்துல வந்து இவங்க கண்டெஸ்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த ஓட்டு சதவீதம் வந்து கிடைத்திருக்கே ஒழிய, ப்ளஸ் இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒரு சில ஓட்டுகள் இருக்குது. அது மாதிரி அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ஓட் பேங்க் அப்படின்ட்டு கொஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு. காங்கிரஸோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து கணிசமாக உயர்ந்துள்ளதே ஒழிய குறைந்தில்லை. ஓகே ஓகே, அப்படிதான் சொல்றீங்க. காங்கிரஸோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஓகே, குறையவில்லை. இந்த எல்லா இடங்கள்லையுமே பிஜேபி தோற்று போயிடும் அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய நம்பிக்கை பளித்திருக்கிறதா? அதோட நீங்க அதை கடந்து போக விரும்புகிறீர்களா? அல்லது 10 தொகுதிகளில் 2வது இடம் வந்திருக்காங்க? இல்ல, பாஜகவை வந்து அப்படி நாங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்து போக விரும்பல. சரியா? ஏன்னா ப்ராக்டிக்கலாக பேசணும். எதுக்கு ஒரு அரசியல் அப்படின்னும் போது ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு அதை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அவங்களுக்கு வந்து ஒரு 4 எம்எல்ஏ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பாரத பிரதமர் கிட்டத்தட்ட 9 தரம் இங்கே வராரு. கன்னியாகுமரி அவங்களுக்கு வந்து தமிழகம் ரொம்பவே பிடித்து போயிருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் அப்படி. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஜெயலலிதா மாதிரி தமிழகத்தை ஆள வேண்டும் என்கிற ஒரு நப்பாசையும் உண்டு. அதுதான் அவங்க அடிக்கடி சொல்கிறது, உங்களில் ஒரு தமிழரை வந்து நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குவோம் அப்படின்ட்டு. பாஜகவோட டாக்டிஸே என்ன அப்படின்னா, முதல்ல அவங்களோட ஓட் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓட்டு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அதை வந்து அந்த மாநிலத்தை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம அப்படியே கடந்து விட முடியாது. கண்டிப்பாக பாஜக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கால் ஊன்றுறது. இதை வந்து திராவிட கட்சிகள் சுதாரித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸும் இதை சுதாரித்து நோக்குகிறது. இனி வரும் காலங்களில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. மோஸ்ட்லி டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எங்களுடைய மாநில தலைவர் எங்களோட கட்டமைப்பை வந்து இன்னும் மேலும் சீரமைத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து இதை உற்று நோக்குகிறது. நாங்களும் களத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இவர்களை தகர்க்கிறதற்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாமே செய்வோம். ஓகே ஓகே. சரவண பெருமாள் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார், கேக்குது. சரவண பெருமாள் சார், அதாவது மீண்டும் வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா அது வந்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து. அவங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள். இன்னும் என்னென்னவோ விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் சொல்லிதான் ஒரு பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து இவங்க வந்து தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஆனாலும் நீங்க தொடக்கத்தில் நீங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க, மீண்டும் பிரதமராக மோடி தான் பதவி ஏற்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, இனி அவர்கள் வந்து அவங்க நினைச்சதையெல்லாம் பார்லிமெண்ட்ல செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்களே,
அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்றும் தெரியல, சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சார், இப்ப வந்து நீங்க இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாடு இல்ல சார், எல்லாருமே சொல்றாங்க சார். இன்னைக்கு ராகுல் காந்தி கூட தான் சொன்னாருன்னு, என்ன கையில சொல்றீங்க? கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சுட்டு சொன்னாரு சார், இதை மாத்திடுவாங்க அவங்கன்ட்டு. ஆமா சார், ஒண்ணுமே இல்ல சார். விக்கிபீடியால போங்க, கான்ஸ்டிடியூண்ட் அமெண்ட்மெண்ட் சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். சரி, அதுல என்னென்ன லிஸ்டிங் 25 ஆர்டிகல் 25 இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வர்ஷனுக்கு உதவுற மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆகக்கூடிய கன்வர்ஷனுக்கு உதவுற ஒரு ஆர்டிக்கலை வந்து 1970 பீரியட்ல வந்து காங்கிரஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி 85 முறை வந்து கான்ஸ்டிடியூஷனை மாத்திருக்காங்க காங்கிரஸ். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ரீசெண்டா மணிப்பூர் பிரச்சனை போகும்போது ஒரு ஹெட்லைன்ஸ் ஓடுச்சு. நாகாலாந்துல வந்து 33% இடஒதுக்கீடு, நம்ம தமிழகத்துல வந்து மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வந்து பஞ்சாயத்துல இருக்கு. சரி, அங்க அவங்க கிடையாது பஞ்சாயத்துல. இந்த பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் மாறி மாறி இப்போ இந்த மேத்தி இன மக்கள் எஸ்டியா இல்லையா அப்படின்றது ஹைகோர்ட், மணிப்பூர் ஹைகோர்ட் ஒண்ணு சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் ஐயா சந்திரசூட் அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க ஏன் அதுல தலையிடுறீங்க, அது மாநில அரசாங்கம் பாத்துக்கும் அப்படின்னு அவர் ஒரு இது கொடுக்கிறார், கொட்டு கொடுக்கிறார் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு. உங்க வேலையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி 3 விஷயங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்ல மாறி மாறி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் மாறி மாறி பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட பல அமெண்ட்மெண்ட்கள், அதாவது இந்த 33% பெண்களுக்கான கோட்டா கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எலெக்ஷன்ல பஞ்சாயத்து எலெக்ஷன்ல எல்லாமே. நாகாலாந்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி கான்ஸ்டிடியூன்சி கோட்டா எஸ்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய கோட்டா வந்து இவங்க வந்து ரத்து செய்யறாங்க. 77 பீரியட்ல மறுபடியும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த மாதிரி மாறி மாறி அமெண்ட்மெண்ட்டை மாத்தி அவங்களுக்கு திரும்பி அந்த கோட்டாவை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 85 முறை பண்ணிருக்காங்க இது வரைக்கும். டோட்டலா அந்த விக்கிபீடியா லிஸ்ட் பாத்தீங்கன்னா 106 முறை வந்து இந்தியாவுடைய அம்பேத்கரனுடைய இவங்க சொல்றாங்களே விக்கிபீடியாலாம் யாரோ ஒரு முட்டா பையன் எழுதுறது சார் உட்கார்ந்துகிட்டு. சார் அப்படிலாம் கடந்து போக முடியாது சார். அதெல்லாம் அபிஷியல் ரெக்கார்டா சார்? வர டேட்டா சார், அந்த ரெக்கார்ட கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா காரி துப்பி மூஞ்சில தூக்கி வீசி எறிஞ்சிருவாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த டேட்டாவை தான் அவங்க கவர்மெண்ட் கொடுக்கிற டேட்டாவை தான். அதெல்லாம் கிடையாது சார், அதெல்லாம் அபிஷியல் ரெக்கார்ட் கிடையாது. நீங்க எப்படி நீங்க ஒரு டெலிவிஷன்ல உட்கார்ந்து பேசுறீங்க சார்? இல்ல சார், விக்கிபீடியாலாம் ஒரு ரெக்கார்டா சார்? ஒரு நிமிஷம் இருங்க. விக்கிபீடியா விட்டுருங்க சார். எத்தனை முறை வந்து நீங்க ஊடகத்துல பதிவாயிருக்கு? இப்ப ரீசெண்டா 106 முறை வந்து அமெண்ட்மெண்ட் மாத்தி இருக்காங்க. 80 முறை வந்து 85 முறை காங்கிரஸ் மாறி. அது எல்லாமே சட்டப்படி முறைப்படி. என்ன சட்டப்படி? காங்கிரஸ் செஞ்சது சார். சார் நீங்க இவங்க பாருங்க, மணி பில் மூலமா ஒரு மசோதா கொண்டு வந்தா எதுவும் பாஸ் பண்ணல சார். எதை மணி பில் நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அப்போ எல்லாமே சொல்றீங்க, எல்லாமே சொல்றேன். இல்ல எலெக்ஷன் பாண்ட், எலக்டோரல் பாண்ட சட்டப்படி கொண்டு வந்தாங்களா? நீங்க 370 ரத்து பண்ணாங்களே ஜம்மு காஷ்மீருக்கு, அது சட்டப்படி கொண்டு வரப்பட்டதா சார்? மணி பில் மூலமா பண்ணது. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க நீங்க சார். இங்க அரசாங்கம் வந்து எல்லாமே செய்யறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை மிக அதிகமாக பயன்படுத்தியது. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சட்ட ஓட்டைகளை தங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டி வச்சு பயன்படுத்துறாங்க. ஒரே ஒரு क्वेश्चन உங்களை திருப்பி கேக்குறேன். எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல லோக்சபால பாஸ் பண்ணி எதுல என்ன பில்லா கொண்டு வந்தாங்க சார்? ஆமா, பில்லா கொண்டு வந்தா என்ன பில்லா கொண்டு வந்தாங்க சார்? என்ன பில்லா கொண்டு வந்தாங்க? அது சட்டமா கொண்டு வந்தாங்களா, மணி பில்லா கொண்டு வந்தாங்களா சார்? அது வந்து சட்டமாக மணி பில் இதுல கொண்டு வந்தாங்க. ராஜ்யசபைக்கு பரிந்துரைக்கு போச்சு. நீங்க ராஜ்யசபையில உட்கார்ந்து தானே இருந்தீங்க. அப்பயே நீங்க வேணான்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க ஏன் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல 600 கோடி ரூபாய் இங்க திமுக வாங்கியிருக்கு, அங்க காங்கிரஸ் வந்து 1000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கு. ஏன் வாங்குனீங்க? நீங்க வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? நாங்க வாங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே சார்? என்ன சார் இது அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு அமன் போட்டா அதுல வந்து நாங்க வந்து குதிரை ஏறி சவாரியும் செய்வோம், அந்த குதிரை வந்து ஓட்ட ஓடச்சல் குதிரைன்னு நாங்க இதுவும் சொல்லுவோம். இதுதான் உங்களை இது. ஒரு ரோடு போட்டீங்க, அந்த ரோட்ல வந்து போக கூடாது நாங்க, அப்படிதானே? இல்ல சார்,
மக்கள் பணத்தை வச்சு மக்கள் பணத்தை நேரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி ஒரு ரோடு வந்து ஒன்று போட்டாங்க அரசு. நீ ஏன் இந்த ரோட்ல போற, இந்த ரோட்ல நீ இத்தனை தடவை பயணம் பண்ணியிருக்கிறியே, ஏன் பயணம் பண்ணன்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது இல்ல சார்? எலக்ட்ரல் பாண்டு ஒரு சரி சரி நம்ம பேசலாம் சார், நம்ம பேசுவோம். இல்ல இதுதான் விஷயம் சார். அதாவது இத மாத்திடுவாங்க, அம்பேத்கர் சிலையை உடைச்சிருவாங்க, அம்பேத்கர் பேரை எடுத்துருவாங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. அம்பேத்கர் என்ன சொன்னாரா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், இதெல்லாம் சொல்றது கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்கன்னு சொல்றதே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. கழுத்துல இருக்கிற தாலிய புடுங்கிடுவாங்க, கோட்ல இருக்கிற மாட்டை எடுத்துட்டு போயிருவாங்க, சொத்தை புடுங்கிடுவாங்கன்னு சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரல. அதெல்லாம் உட்கார்ந்து நீங்க நியாயப்படுத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. இருங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். காஷ்மீர் பண்டிட்டுகளுடைய தாலியை அறுத்தது யாரு? காங்கிரஸ். 88, 89 பீரியட்ல அந்த இனப்படுகொலை நடந்தது. அதெல்லாம் யார் காரணம்? காங்கிரசினுடைய திறமையின்மை. மும்பை அட்டாக் நடக்கும்போது ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காங்கிரசினுடைய திறமையின்மைனா 42 பேர் 2019 புல்வாமால சாவும் போது அப்படி நீங்க சொல்லலையே. அதுக்குதான் இப்பதான் சார் அது புல்வாமா பத்தி பேசுறேன். நான் உங்களுக்கு ஒரு டேட்டா அனுப்புறேன். என்ன டேட்டா? அதாவது அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது, புரியுதுங்களா? யாருகிட்ட வருது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்? இங்க இருக்கிற எல்லா விங்குக்கும் வருது. தமிழ்நாட்டுல இருக்கிற விங்குக்கு எப்படி வரும் சார்? இங்க இருக்குன்னா இந்தியால சார், இந்தியால இருக்கிற விங்கு எல்லா விங்குக்கும் வருது. சரி, புரியுதுங்களா? இன்டெலிஜென்ஸ் விங்குகளும் எல்லாம் வருது. ரொம்ப தவறான தகவல் சார். அரவிந்த் சார், நான் வந்து போனவரே ஒரு சில டேட்டா சொன்னேன். கொஞ்சம் கம்மி இருங்க சார். நீங்க போய் பேசலாம் அனுமதிக்க முடியாது. 2019 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மாடலை உருவாக்குறீங்க, பொய் பிரச்சார மாடலை உருவாக்கி ஊடகங்கள் வந்து தவறான தகவல்களை பரப்பாதீங்க. ஊடகத்தில் இருக்க செய்தி சொன்னா நீங்க வந்து இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ஒரு செய்தியை சொன்னா பாருங்க, அது வந்து பொய் பிரச்சாரம் சொல்றீங்க. அது எப்படி சார் ஒரு ஊடகத்தை ஒரு ஊடகமே கேவலமா பேசுறது? நீங்க ஒரு ஊடகத்தை ஒரு ஊடகம் கேவலமா பேசலாமா? நீங்க அதை பண்றீங்க. விக்கிபீடியா அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடி ப்ரொஃபஷனலை என்கேஜ் பண்ணாலும் காசு கொடுத்தா நீங்க சொல்றது தூக்கிட்டு போறதா விக்கிபீடியா. சரவண பெருமாள் சார், நீங்க பாருங்க, கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. டிவில அசீனா மேடம் வந்து மேத்தி இன மக்கள் மோடி பக்தர்கள் இனப்படுகொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஜெயா டிவில ரெக்கார்டு இருக்கு, போய் பாருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, 2019க்கு பிறகுதான் ஒரு டேட்டாவை நான் சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம், தவறான தகவல் சொல்றீங்க சார். இங்க பாருங்க, நீங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார், காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க சார். கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க சொல்றதே சரிட்டு வாதிட்டு இருக்காதீங்க. நீங்க புல்வாமா தாக்குதல் குறித்து ஐபிக்கு தகவல் வந்ததுன்னு சொல்லுங்க, எல்லா ஏஜென்சிக்கும் தகவல் வந்ததுன்னா அது தப்பு. 2019க்கு பிறகுதான் டேட்டா என்கிட்ட இருக்கு. எதுக்காக அப்படி வருதுன்னு? என்ன டேட்டா சார் வச்சிருக்கீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. நோ டேட்டா அலையன்ஸ் ஒரு டேட்டா இல்ல, எல்லாம் புழுகு முட்டை போய் டேட்டா. மேடம் நீங்க வந்து போய் டேட்டா, புழுகு முட்டை டேட்டா. விக்கிபீடியாங்கிறது ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு காசு கொடுத்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அது துப்பிட்டு போறதா விக்கிபீடியா. அது என்னவோ டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படினு என்டிஏ பேசிட்டு கூடாது. நோ டேட்டா பார்ட்டி, போய் புழுவி பார்ட்டி, புழுகு முட்டை பார்ட்டி, நோ டேட்டா பார்ட்டி இத பத்தி பேசிட்டு கூடாது.